அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்மளே. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஒரு வயதானவர், 75 வயசு இருக்கும். என்கிட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருந்தார். பிஸ்னஸ், சக்ஸஸ், லைஃப் அதெல்லாம் எதுவுமே பேசவே இல்லை. அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவரோட பசங்க ஃபாரினில் 2 பேர் இருக்கிறாங்க, அவர் எப்படியெல்லாம் படிக்க வச்சோம் அப்படிங்கிறதுலாம் பேசியிருந்தார். ஆனால் அவரோட பேச்சில் தெரிஞ்ச ஆதங்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க பசங்க ஒரு ஃபோனே பண்ணுறதில்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் 2 பேர் தனியாக தான் இருக்கோம், ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன்லேயே கிட்டத்தட்ட அழுதுட்டார். ரொம்ப சங்கடமாக இருந்தது எனக்கு அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது. நண்பர்களே, நீங்கள் எந்த நாட்டில் இருங்க, இல்லை எந்த ஊரில் இருங்க, நீ எவ்வளோ வேணால் பணம் காசு சம்பாதிங்க, பேரு புகழ் சம்பாதிங்க, ஆனால் தயவு செஞ்சு பெற்றோர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. அந்த பெரியவர் பேசுனதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் தெரியுமா? அவங்க எதிர்பார்க்கறது 4 விஷயங்கள் தான் பிள்ளைங்ககிட்ட. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்றதை அவங்களுக்கு அப்பப்போ சொல்லுங்கள். நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்குன்றதை அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் அவங்களை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கிறது வாரம் ஒரு முறையாக நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பரவாயில்ல, உங்களால் தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு வாரம் ஒரு முறையாவது இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளே நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணுங்க. நம்மளே உங்கள் பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.